இங்க வாட. என்ன என்ன நானும் பாக்குறேன், 4 மாசமா வேலைக்கு போனா இன்னொரு 10 நாள் வேலைக்கு போகாம உட்காந்துருக்கேன். என்ன விஷயம்? நின்னுட்ட தெரியுது மஸ்ரு. எதுக்கு நின்ன? வேலை பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னா போய் பண்ணி தொலைய வேண்டியதானே? ஆமா, அத நம்மளே பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் நான். எது? நம்மளே பண்ணிட வேண்டியதானே? புரியலப்பா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நம்மளே பண்ண. இப்ப ஷோரூம்ல நான் போய் வேலை பார்த்து அது என்ன காது பண்ணி நம்ம இன்னொருத்த வேலை செய்யறத விட நம்மளே ஒரு ஷோரூம் வச்சிட்டோம்னா என்கிட்ட ஒரு 10 வேலை செய்வான்ல. என்ன ஷோரூம்? ட்ரெஸ் ஷோரூம் எது வைக்க போறீங்க? ட்ரெஸ் ஷோரூம் இல்ல, அப்புறம் கார் ஷோரூம். கார் ஷோரூமா? அது கோடிக்கணக்கில் ஆகுமாப்பா. வச்சு கொடுங்க. இந்த இடம் இருக்குல்ல, வித்து வச்சு கொடு எனக்கு. இது அந்த இடம் நான் வம்பாடா உட்காந்து ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து இடம் வச்சு கொடுத்து உனக்கு வித்து கொடுக்கணும். அது விற்க வேணாம், விட்டு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. ஆமா, அதை எடுத்து ஹார்ட்வேர் கடை வச்சு கொடுங்க. சூப்பரா ஏகப்பட்ட வண்டி. என்ன படிச்ச நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஹார்ட்வேர் கிடைக்கும். என்னடா சம்பந்தம்? வச்சு கொடுங்க. நீ வச்சு கொடுக்காம வேலைக்கு போனா வச்சு கொடுத்தா ஒழுங்கா பாப்பியா? பாப்பேன், இஷ்டம்னா பாப்பேன். அப்புறம் என்ன படுத்துங்க நான் இப்பதான் ட்ரெண்டா. ஆமா, தெரியாது அவனுக்கு. புடிச்ச வேலைக்கு போகணும், இல்லைன்னா வீட்டுல படுத்துக்கணும். நீ போய் தனியா இருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா. வீட்டை விட்டு கிளம்பிட்டு வராத. உன் சொத்து பூராத்தையும் என் மகளுக்கு எழுதி வைக்க போறேன். உனக்கு ஒத்த பிசா கிடையாது. சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டில் சம்பாரிச்சது பூரா நானு. உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் மஸ்ரு கிடையாது. சரி, விருப்பம் இருந்தா வெளியே போடாமல. என்னப்பா வெளியே போடாமல.